எங்கே வந்திருக்கிறோமா, நானும் மாப்பிள்ளையும் ஜாண்டியர் ஒரு டெமோ ஆட் போட்டிருக்கிறாங்க. அதை தான் பார்க்கலான்னு வந்தோம். சரி, ஆப்ரேட்டருங்கெல்லாம் ஓட்டுறாங்க, நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். மாப்பிள்ளை வேறு பாருங்க என்ன பண்ணுறான்னு. இவர் ஓட்டுறதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த ஆர்பிஎம்மில் ஓட்டினா டீசல் எவ்வளோ போகும்? கம்மி தான், மணிக்கு 2.5 லிட்டர் தான் போகும். இந்த வாடகைக்கு இப்படி ஓட்டுவாங்களா? ஏன் மாப்பிள்ள சிரிக்கிற? சரி இருங்க, அங்கே ஓட்டணும். அங்கே வாடகைக்கு அப்படி ஓட்டுவாங்களா அந்த வண்டியில்? எங்கே ஓட்டணுமே, எங்கேயுமே ஓட்ட மாட்டாங்கடா. என்னடா பேச்சுற? ஏண்டா அவர் கிட்டத்தட்ட 2000 ஆர்பிஎம் பக்கமாக ஓட்ட வராட்டுக்குறா. சிஆர்டியே இந்த சவுண்டு வருதுடா. எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? நானா இதை தான் கேட்டுக்கிறேன். எடு என்ன அதான் கோயம்புத்தூர் கொடிசா போய் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து ஏற்றிக்கலாம் தான். வண்டி இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? கொடிசா போய் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தான். எங்கே ஆயில் கேன் இதெல்லாம் வரல, வெறும் நோட்டீஸ் மட்டும் வந்துருக்குது. ஆயில் கேன் இங்கே இருக்குது, இன்ஜின் இங்கே இருக்குது. வாதாதா என்னடா அறிவு மணி. இன்ஜின் இங்கே இருக்குது, பவர் ஆன் சுவிட்ச். முன்னாடி எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வண்டி தான் கொண்டு வந்துக்கிறாரம்மா. 5405 எத்தனை ஹெச்பி மாப்பு? 63 ஹெச்பி. 5 கலப்பை மட்டும்தான் வருது. அவ்வளோதான், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்து நிறுத்தினேன். ஏன்னா ராவி பண்ணுறேன். ஆமாம் போலாமா? நீங்கள் போய் ஒரு ரவுண்டு போயிட்டாங்க. வாங்குவோம் போலாம். அடிக்கிட்டு ஓட்டுட்டோம். சிறப்பம்சம். கியர் ப்ரோ, உயர் வேக வரம்பு, உயர் பேக்கப் டாக்கு, லைஃப் ப்ரோ, உயர் தூக்கு திறன் ப்ரோ, உயர் தூக்கும் திறன் லிஃப்ட் ப்ரோ. ஆனால் ஆல்ரெடி இருக்குது, ஆனால் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் லிஃப்ட் ப்ரோன்னு இருக்குது, கம்பெனிலே அளவு இருக்குது. வேறு கியர் ப்ரோலேயே 2 பேட்டர்னும் இருக்குது. இதுவும் இது இந்த பக்கம் வர்றது, இது இந்த பக்கம் வர்றதா மாற்றி கொடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் போண்டு இந்த பக்கம் போண்டு. சரிங்களா? என்னாச்சு? ஏன்னா கார்லேயே ஐக்கிய ஆகிட்டாரா? வந்தாருன்னா கொஞ்சம் வண்டியை பற்றியெல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார்னா எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்துகிட்டு வந்தீங்க இந்த வட்டத்தில் யாராச்சும் கொஞ்சம் வண்டி ஓட்டுறீங்க இருக்கிறாங்களா? ஏதோ ஒரு 45 இந்த வண்டி அறிமுகப்படுத்தணுங்கிறத ப்ரோக்ராம் தான் இது. இந்த வண்டி ஊத்துறதுக்கு நாங்கள் தயாராக இல்லையே. ஒரு 45 எடுத்து வந்துடுறா. குதிரை மாதிரி கொண்டாந்து விட்டா மறுபடியும் 45 50 இப்படி கொண்டுட்டோம். ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வண்டி டெமோ போடும். இதெல்லாம் கொண்டு போய் வாழை ஓட்டுற ஏரியாவில் கொண்டு போய் டெமோ போடுறத விட்டுட்டு எங்களுக்கு கொண்டாந்து இதில் டெமோ போட்டால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? சின்ன வண்டியே கொண்டாங்க. எங்களுக்கெல்லாம் 45 எடுத்து நாங்களாம் சைக்கிள் மாதிரி ஓட்டுறதுக்கு தான் ஆச்சு போடுவோம். இதெல்லாம் யானை கட்டி தீனி போடுற வண்டி. ஓடா ஓட்டுறா. நாம தான் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஆமாம் எடு. சரி, நீ மகாட்டில் உட்காந்துங்கம்மா. இப்போ சிஆர்டி ஓட்டுனது நான் ஓட்டணும். சவுண்டு கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். போய் ஓட்டு போ. ஓட்டு. ஆமாம் வாங்கம்மா. என்னடா நீ நாங்கிறீங்க? போங்கடா, எடுத்து ஓட்டுங்கடா. அதெல்லாம் யார் கொடுப்பாங்கன்னு பார்ப்பாங்க. கரெக்டான 5 கலப்பு ஸ்பீடு வச்சு கரெக்டாக ரன் பண்ணி பாருமா. ஆர்பிஎம் 12 கொடுத்தா போதுமானது. அதே போதுமானது. ஏன்னா கியர் உயரமாகுது. இது 2 வீல் டிரைவா? என்ன ஒரு சவுண்டு கண்ணன்னு வருது. இருங்க, டக்குன்னு ஒரு சவுண்டு வருது. டெமோட்டி மெயின்டைன் பண்ண உடம்பு மண்டேனாட்டான். எதை சொன்னாலும் தெரியாதுமா. அது எல்லா இடத்துலையும் தெரிஞ்சிச்சின்னு தானே. தெரியவனுக்கு உண்டான வேலை இல்லை. வேலை தெரியாதவன் அந்த இடத்துல உட்காந்துருக்குறான். அது தெரிஞ்சிச்சின்னு தானே. மண் ஈரலைங்கன்னா அடிமணெல்லாம் காஞ்சி போச்சு. ஏதோ அன்றைக்கி ரொட்டேட்டில் கொஞ்சம் ஈரமாக ஓட்டி போட்டிருக்கிறேன். அதோட கொஞ்சம் தேக்குது, அவ்வளோதான்.
அவனது குடுறா. அவனுக்கு எப்படின்னு சொல்லி கொடு. காடு ஏறாருன்னா நல்லா இறங்கி கொடுக்கும். காடு ஏறலை. ஏறலையே. ஓகே நம்ப இந்தோட வண்டி நம்ம ஏரியாவுக்கு தேவையில்லை. இது ஒன்று தான் இருக்குதா, மீதி வண்டியெலாம் வேறு ஸ்டோரூமில் இருக்குதான். அதனால் இதை மட்டும் டெமோ கொண்டு வந்துருக்கிறாரு. இதெல்லாம் ஐடியல் டீசலே 4-5 லிட்டரு பக்கமாக போகும். இது எங்கே போய் நமக்கு செட் ஆக போகுது நீங்களே நினச்சி பாருங்கள். எப்படி போட்டாலும் இழுத்துட்டு போகுது. இதான் 2 வீல் டிரைவ் மாற்றுறாங்க. 2 வீல் டிரைவுக்கு ஸ்லீப் ஆகுது. எந்த 5 ஓட வண்டியாக இருந்தாலும் 2 வீல் டிரைவுக்கு ஸ்லீப் ஆகும். 63 ஹெச்பி தான் பேருக்கு. ஆனால் இந்தளவுக்கு ஸ்லீப் ஆகுது. 63 ஹெச்பி எந்த 5ஓட ஹார்ஸ் பவர் வந்துச்சுன்னே பாருங்கள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில். ஆனால் எந்த அளவுக்கு ஸ்லீப் ஹெச்சோட போகுது. 4 வீல் டிரைவ் 40 ஹெச்பி போகிற இடத்துல வந்து 63 ஹெச்பி 4 வீல் டிரைவ் 2 வீல் டிரைவ் போகாது. அதுக்கு தான் வந்து எடுக்கிறீங்க. இன்னுமே அப்டேட் ஆனால் 4 வீல் டிரைவ் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்கிறது. 2 வீல் டிரைவ் போகவே இல்லை. இப்போ 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணுறான் பாருங்க மாப்பிள்ள. 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணாவே வண்டி ஃப்ரீயாக போகுது. ஆனால் 63 ஹெச்பி போக மாட்டேங்குதே. அதெல்லாம் ஆன் பண்ணக்கூடாது. இருந்தாலும் போகணும்ல. நான் 1000 தான் சொல்லுங்கள். 40 ஹெச்பி 4 வீல் டிரைவ் போகிற மாதிரி கூட 2 வீல் டிரைவ் போகாது எந்த வண்டியுமே. ஏன்னா இது 4 வீலும் கப்புன்னு இழுக்குதுங்கண்ணா. ஒன்றும் இல்லை, ஜாண்டியரில் 51 கீழே வந்து 4 வீல் டிரைவ் விடுவோம், அசால்ட்டாக போகும். ஆனால் 4 வீல் டிரைவில் வந்து போகணும். 2 வீல் டிரைவில் போகாது எந்த வண்டியுமே. ஏமாப்பில் 4 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் தான். சின்ன வண்டியாக இருந்தாலும் சரி, பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி. 2 வீல் டிரைவ் 100 ஹெச்பியை போட்டாலும் இப்படி தான் கிண்டிக்கிட்டு இருக்கோம். இவர் 4 வீலும் போட்டுட்டு சக்க இழுக்குது. 2 வீல் டிரைவ் எங்களுக்கு போட்டுது. ஏன் நிறுத்திட்டாய்? ஒரு போஸ்ட் ஒன்று கூட உனக்கு. ஸ்டேரிங் எப்படி வேணுமோ அவருக்கு தக்கன வாட்டமாக பண்ணிவிட. இந்த வண்டி போட்டாலும் மாப்பிள்ள 4 வீல் டிரைவ் என்கேஜ் பண்ணால் தான் வண்டியோட மார்க்கெட்டு நல்லா இருக்குது. 2 வீல் டிரைவ் போட்டோம்னா வண்டி இழக்க மாட்டேங்குது. 2 வீல் டிரைவில் ஓட்டும். சரி, அவன் வந்து இது வரலாம் 4 வீல் டிரைவ் ஓட்டினதில்ல. 4 வீல் டிரைவ் 2 வீல் டிரைவ் ஓட்டினா தான் அவனுக்கு தெரியும் எப்படி. அதோட பழைய அவங்கள்ட்ட இருக்கிற 50 டிஏ இதோட கொஞ்சம் நல்லா வெடுக்குன்னு போகுதா, பொறுமையாக போகுதா என்னென்னு அவனுக்கு தானே தெரியும். கொஞ்சம் ஒரு 45 ஹெச்பி டெமோ கொண்டாந்துருந்தாங்கன்னா இந்த ஏரியாக்காரருக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கொண்டாந்துட்டாங்க யானையாட்டம் போதனாட்டம். எல்லாம் கட்ட போயிட்டா ஏகிற தீவிர இதில் டீ போடுங்க, இப்போ இறக்கி கொடுங்க போவோம். டீ ஃபஸ்ட்டா?
வண்டி ஓட்டி ஆகணும். இதுக்கு இன்ஜினை குறைச்சோம்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது. இதே என்ன கீருமா இப்போ ஏன் தேர்டில் ஓடிக்கிறோம். ஏன் ரிப்பர் இருக்குதா? ரிப்பருக்கு என்ன வேலை? ஓட்டிடும் போகணும். ரிப்பர் எப்படி ஓட்டுங்க? நாளைக்கு தான் இந்திரா நகர் சவுண்ட் வருது. ஏழு தான் கரெக்டு. ஆரோக்கிய மச்சாதாடாப்பா நார்மலாக நம்ம போட்டதான் போகுது. போறேன் ஆப்பணுமா தள்ளணுமா? அவ்வளோ ஆப்பன் தான். ஓவர் டிரைவ் ப்ரோ 100 அடிக்கையாக இருந்தாலும் சரி 2 டிரைவ் ஆன் பண்ணிட்டோம்னா கிட்ட கூட மாட்டேங்குது வண்டி. ஆனால் ஓவர் டிரைவ்னா 40 அடிக்கு வண்டி போகுது எல்லா வண்டியிலையுமே. அது ஏன்னா மாப்பிள போர் டிரைவ் இது 4 டிரைவா? அதோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான் கொடுத்துருக்கோம். 2 டிரைவ் அவ்வளோதான் கொடுக்குறது இல்லை. அந்த சாரி மாற்றுது. ஓவர் டிரைவாக இருந்தால் போவோம். அப்பதான் நானே சொல்கிறேன், இதெல்லாம் வந்து எதோ ஓட்டுறதுனா வாழை ஓட்டுறது ஓட்ட ஆப்ஷன் போனாலே நல்லது. எப்படி போகிறது? பாஞ்சேன் ஒரு அது பார்க்கிங்கம்மா ஒரு ஆன் பண்ணா தான் போவோம். ஆன் ஓவர் டிரைவ் ஆன் பண்ணாங்கன்னா போகுது ப்ரோ. ஈஸியாக போகுது. ஆயிரத்துக்கு காரணமாக சொல்லி ஆகணும். வேறு மாதிரி என்ன பண்ணுறது? ஆயிரத்துக்கு காரணம் ஒரே ஒரு கேஸ் தான் ப்ரோ செட் ஆகுது. நாங்களே ஏழு சேனல்லாம் விடாமல் போகல. மாயா சரி மாட்டி ஓட்டு. ஆனால் கிரௌண்ட் சவுண்டு இவ்வளோ வருது. சரி அடுத்தது பி பஸ்ஸுக்கு நான் பிடிச்சி அதுக்கப்புறம் பஸ்ஸியாக ஓட்டினோம்னா நம்மளுக்கு என்னடா மீதி ஆகும்? இல்லை ஏமாப்பில கூட வச்சு 5 கிலோ ஓட்டினா ஏக்கராகவே 1 மணி நேரம் கூட ஓடாது. ஆமாம் ஆமாம். அப்புறம் நாம் நீ 1 மணி நேரம் ஓட்டிட்டு வந்துடுவேன். உனக்கும் வேலை இல்லாமல் போயிடும். அது தெரிஞ்சுக்கா. என்ன மாப்பிள்ள கூழ் ஊற்றுறவங்களாம் வந்து வண்டி பார்க்குறாங்களா? பாறை இல்லை இருக்கும். குடிக்கல உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ கல் இருக்க மாட்டேங்குது. ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம். ஸ்டோர் ரூமுக்கு டூர் தான் நினைக்கிறேன். அந்த வண்டி போட்டு 50-40 எடுத்துக்கலாம். உங்களுக்கு லோடு ஓட்டுறது சரியாக இருக்கும். போரில் எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்கும். இது 63 HP. வந்தானா என்னதான் நீ இன்னைக்கு வேலை செய்கிறேன். அங்கே அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லி அங்கே போயிட்டு இருந்தான். 45 எடுத்தால் போதும். லோடு ஓட்டுறதுனால இப்போ நமக்கு ஜாண்டியர் வந்து 5 வருஷம் வாரண்டி தரணும். 5000 வாரண்டி தரும். இன்ஜினு, க்ரௌனு, கீர் பாக்ஸு கொடுக்குறேன். டயரு இதெல்லாம் செல்ஃப் போட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகி பார்ட்ஸ்னா அது வெளியிருந்து வாங்கினாலும் அது வாரண்டி கம்மி தான் வரும். வரேன்
இந்த ஜாண்டியர் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து பிஸ்டன் ஜெட்டு கொடுத்துருக்குண்ணா, இன்ஜின் லைஃப் அதிகமாக வருது. இதே மற்ற காம்பேட் வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெட்டு வராதுண்ணா பிஸ்டனுக்கு. வரேன் கப்பலைக்கு வந்துட்டு அவன் வந்து எழுப்பி நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்ரி ஆக்சில் வரும்ண்ணா. 3 கீர் கடையில் சாப்பிடுவோம். நம்மளுக்கு கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா காலர் ஷிஃப்ட் கீர் பாக்ஸ் வரும்னா, சிங்கிள் கீர் பாக்ஸ் 2 டைப் வருதுண்ணா. கீர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லூப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்ஸ் ஆஃப் லூப்ரிகேஷன் வருதுண்ணா நம்மள. இதே மற்ற கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டாப்ஸ் ஆஃப் லூப்ரிகேஷன் வராதுண்ணா. அந்த கீர் ஷாப்பில் வந்து எல்லா கீருக்குமே ஆயில் சர்க்குலேஷன் ஆகும் மேடு பள்ளத்தில் போகும்போது. மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் போகும்போதுன்னா ஆயில் வந்து ஒரு பம்பமாக தங்கிக்கும். நம்ம கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் போனாலும் எல்லா கீருக்கும் வந்து ஆயில் சர்க்குலேஷன் ஆகுதுண்ணா. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து ட்ரை டைப்னா. பெரிய ஃபில்டர் வந்து பிரைமரி செகண்டரி 2 ஃபில்டர் வரும்ண்ணா. மற்ற காம்பேட் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆயில் இருக்கும், ஆயிலில் வந்து ஏர் ஃபில்ட்டு ஃபில்டர் ஆகி உள்ளே போகுதுண்ணா. நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து ட்ரையாகவே ஃபில்டர் ஆகி போகிறது. அது மெயின்டெனன்ஸ் செலவு கம்மிண்ணா நம்மளுக்கு. நம்ம பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்னா, ஆயில் இன்வெஸ்ட்டு டிஸ்க் பிரேக் சொல்லுவோம். ஆயிலே பிரேக் பிளேட் வந்து முழுகி இருக்குங்கண்ணா. அப்படி போது பிரேக் லைஃப் அதிகமாக வரும்னா 10,000 நேரத்துக்கு வண்டி பிரேக் பிடிக்க தேவைண்ணா நம்மளுக்கு தான் ஜாண்டியில். நம்ம வண்டி எல்லாமே 28 ஹெச்பியில் இருந்து 75-80 வரையும் பவர் ஸ்ட்ரைங் தானே. நம்ம வண்டி கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வண்டியில் பெரிய வண்டியிலுமே சைடு கீர் தானே வரும், சென்ட்ரு கீர் வராதுண்ணா. மற்ற காம்பேட் வண்டி பார்த்தீங்கன்னா சென்ட்ரு கீர் வரும், சைடில் வரும். நம்மளுக்கு வந்து எல்லாமே சைடு கீர் தானே. நம்ம வந்து ஜேடி லிங்க் இருக்குதுண்ணா நம்ம டயத்தில். அது ஆப்ஷன் இருக்குது, வேணும்னு சொன்னீங்கன்னா மாட்டிக்கலாம்ண்ணா. வீட்டிலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் வண்டி எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது, எங்கே ஓடி இருக்குது, ட்ராக் பார்த்துக்கலாம்ண்ணா. நம்ம வந்து எம்பிபியில் இருக்குண்ணா, எம்பிபியில் ஓட்டலாம். எஸ்சிவல் ஆப்ஷன் இருக்குது, வண்டி எடுத்திங்கன்னா எம்பிபியில் ஓட்டிக்கலாம்ண்ணா. நம்ம வந்து பேலர் இருக்குன்னா ரவுண்ட் பேலர் இருக்குது நம்மளுக்கு க்ரீன் சிஸ்டம். நம்ம கம்பெனி ப்ராடக்ட் தான் அது. அவ்வளோண்ணா. ரொட்டேட்டர் வந்து நம்மளுக்கு வாழை மரம் ஓட்ட மாதிரி இருக்குன்னா நார்மலும் இருக்குதுண்ணா. ரொட்டேட்டர் க்ரீன் சிஸ்டம் நம்மளுக்கு வந்து கீர் டைப் தானே வரும், செயின் வராதுண்ணா நம்மளுக்கு. இது வந்து இதுண்ணா கூலர் தான், டீசல் கூலர் தான். டீசல் கூலர் ஒன்று டீசல் கூலரு, ஒன்று ஏர் கூலரு, ஒன்று இன்ஜின் வாட்டர் சர்க்குலேஷன். மொத்தம் 3 ரேட் கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துக்கிறாங்க? அவர் கேட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லுவார், என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இல்லை. இந்த வண்டி சின்ன வண்டி சின்ன பேர் தானே இருக்குது. பெருசு வச்சுன்னா இடம் பத்தாது. இதெல்லாம் 3 ரேடிட்ரு, ஒன்று டீசல் கூலரு, ஒன்று இன்ஜின் கூலர், ஒன்று ஏர் கூலர். 3 கூலர் போதுமா? இந்த வண்டிக்கு போதுமான ஆம்பியர் இதே போதுமானது. கசகசன்னு இருக்கிறதுலாம் இல்லை, இந்த இன்ஜினுக்கு அது நம்ம கருத்தில் நம்ம சொல்கிறதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானதாக இருக்குது ஆன்சரு. என்ன சிஆர்டி இன்ஜினுங்கிறதுனால பம்புனா நாச்சில் தான் இருக்குது, பம்பை காணும். 3 சிலிண்டர் தான் 4 எடுத்துருவாங்க. 4 என்ன தமிழ்நாட்டில் வரல, இந்தியாவுக்குள்ள இல்லையே. இருக்குதா? 4 நமக்கு கொடுக்கல, டெமோ ஒன்று கேட்கலாம் இருக்கு.
ரொம்ப டைம் இருக்குது தானே. நம்ம நார்மல் வண்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விட்டா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சின்ன வண்டி கொண்டு வந்து கிளம்புறோம். ரொம்ப பெரிய வண்டி கொண்டு வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறது வந்து ஒரு 45-50 HP 4 வீலரை தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த வண்டி மேலே யாருமே ஆசை வைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஆசைக்கு ஓட்டி பார்த்துட்டு போகலாம், அதுதான் பண்ண முடியும். எப்படி அடியில் என்ன சுத்து தானே, அது எதுக்கு சுற்றுறது கழட்டி போடுங்கிறாரு. அது எதுக்கு அடியில் சுற்றுறது கரெக்டான சைஸில் தான் இருக்குது, ஒன்றும் பெருசாலாம் இல்லை. என்ன அடியில் சுற்றுறது எல்லாம் அதோட பாதுகாப்புலாம் இல்லை. இப்படி தான் ஆழம், இதுக்கு மேலே அடியில் பாறை. நான் பேர் கலப்பை அடிக்க போகுது. இதுக்கு மேலே கலப்பை இதுன்னு தான் நானும் பார்க்குறேன். இப்போ 5 வருஷம் பார்த்துட்டு இந்த ஜாண்டியரில் நான் கலப்பையை மாற்றவே மாட்டேங்கிறாங்க. இதே கலப்பை தான் எங்கே போனாலும் டெமோ இருக்குது. ஓ, அந்த கலப்பை தான் இவங்களுக்கு ராசி இருக்குது. வண்டி புட்டு பிடிங்கிறேன்டா, ஒரு இடத்துல புட்டு 2 கொடுத்தாங்க தெரியலையா. டெமோக்கும் ஒரு 30 டிக்கெட்டு பக்கமாக வந்துருக்குறாங்க. இதுதான். ஆனால் எல்லா பேரும் எதிர்பார்க்குறது சின்ன வண்டி தான் எதிர்பார்க்குறாங்க. யானை யாரும் எதிர்பார்க்கல, பூனை தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஜோட்டை எந்த ஃபீல்டில் வந்து ஓட்டுறது இனிமேல் கதிர்னா இந்த ஜோட வண்டியை கொண்டு நான் எங்கள் ஏரியா பக்கம் வந்துடாத. இது எதை போட்டாலும் இழுத்துக்கிட்டு தான் போகும். ஏதாச்சும் முதல்ல அனத்தமா இது ஒரு 45 HP இருந்தால் எதோ அனத்துதா அனத்துலையானு செக் பண்ணுவாங்க. அது ரொம்ப தூரம் வண்டி பல கிலோமீட்டர் தான் இருக்குதுடா, எங்கடா தெரியும். அதனால தான் ஜூம் பண்ணுறதுலாம் இதில் ஜூமிங் ஆப்ஷன்லாம் கிடையாது. எப்போ தம்பி ஜாலியாகிறா அவன் என்ன கிளியராக தெரியும். கம்பெனிக்கார கேள்வியை கேட்கலாம். அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அப்புறம் என்ன வண்டி வண்டி அங்கே பார்த்தியா சொல்லி ஊண்டு தெரியுது. அதான் வண்டி சொல்லுமா இப்போ என்ன சொல்கிறாங்க கம்பெனியில் இந்த வண்டியை ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்களா? இல்லைண்ணா, என்ன மாற்றிட்டார் உடனே. ஒரு 45 HP கொண்டுட்டு வாங்கினா ஆத்தூரில் எடுத்துகிட்டு வாங்க. இந்த கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க ஜி. எதுக்குங்க யானை கொண்டாந்து இங்கே கட்டி வச்சா நாங்களாம் வேடிக்கை தான் பார்த்துட்டு போவோம். ஏதோ 45 இருந்தோம். இளையராஜாவா அப்பங்க வா. டேய் நீங்கள் ஓட்டுங்கடா, அதுக்கு மேலே இறங்காதுடா. அவன் என்னமோ சொல்கிறான் பாரு, ஐடியில் போகுதானே, எல்லா கியர்லையும் போட்டு பாரு ஐடியில் போகுதானே. போவோம் இந்த ஒரு வண்டி ஏன் போவாது. ஐடியிலேயே கிட்டத்தட்ட 45 ஹார்ஸ் வெளியே வரும். போகுது பாரு. டே சுண்டலி 2 வீல் டிரைவ்லேயே ஓட்டிப்பாரு, ஓடாது போவாது. எல்லாம் போகும்ண்ணா, அதெல்லாம் போகும்ண்ணா. ஃபஸ்ட் கியருக்கு போகும்ண்ணா. ஏன்னா ஐடியலுக்கே குறைஞ்சது 40 HP அவுட்புட் கிடைக்குமா இன்ஜின். வேறு 2 வீல் டிரைவில் போகல, 4 வீல் டிரைவ் போகிற மாதிரி. இந்த வண்டியில் 2 வீல் டிரைவில் 65 ஓட்டுறதும் 4 வீல் டிரைவ் 40 HP ஓட்டுறதும் ஒன்றுங்க வேறு. அவ்வளோதான். இதே 4 வீல் டிரைவ் ஆன் பண்ணானா அசால்ட்டாக போகும். அதுதான் மேட்ரு. இதெல்லாம் கம்மி. அப்படிங்க ஓட்டுனதுக்கு நம்பால் ஓட்டுறது எவ்வளோ பரவாயில்ல. வண்டிக்கே வலிக்காத ஓட்டுறானே, அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். ஐடியல் ரேஸுக்கே இந்த அளவுக்கு போகுது. வேறு வண்டியாக இருந்தால் ஆஃப் ஆயிருங்கண்ணா. சின்ன வண்டியாக இருந்தால் ஆஃப் ஆயிரும். 4 வீல் டிரைவ் போட்ட உடனே வண்டி அசால்ட்டாக போகுது. ப்ரோ வண்டி எடுக்கணும்னா வந்து 2 வீல் டிரைவ்லாம் எடுக்காதீங்க. 4 வீல் டிரைவில் ஒரு 45 HP எடுத்துக்காங்க, போதுமானது. அது ஜாண்டியர் எடுப்பீங்களா, மகேந்திரா எடுப்பீங்களா, எந்த வண்டி எடுப்பீங்களோ அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இன்னுமே வர ஜென்ரேஷனுக்கு உழவு ஓட்டோம்னா 4 வீல் டிரைவ் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், அது நல்லாயிருக்கும். இதை பாரு 63 HPக்கு வெறும் 800 RPM. ஐடியல் RPM 800 900 தெரியலையே. அதிகபட்சம் இருந்தால் 800 900 இருக்கும். ஐடியலுக்கே இந்த அளவுக்கு போகுது. அதனால் 4 வீல் டிரைவ் போகிறது தான், 2 வீல் டிரைவ் போகாது.
வருவான், இங்கே தான் வருவான். இது அங்கேயே நடந்து போகணும். இது வேணால் 5 கிலோவுக்கு போகிறது கரெக்டான வேகம். ஐடியில் தான் போகுது. ஐடியில் தான் கரெக்டாக இருக்குது. ரேஸ் வைக்காத ஓட்டினா லோ தேடுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேன்பா, அவ்வளோதான். வந்ததுக்கு நாங்களும் ஒரு 20 நிமிஷம் ரவுண்டு கட்டி அடிச்சிட்டோம். அதனால் இதை இன்னும் எத்தனை இடம் தான் நாங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிறது. எங்களுக்கும் போர் அடிக்குது. சின்ன வண்டி கொண்டாந்துறதா நல்லாயிருக்கும். சரி, கம்பெனியில் வந்து கம்பல்சரி வந்து டெமோ போடணுமா, அதனால் வந்து போட்டு காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கோஸ்ட் ஓட்டினாங்க. கலப்பமலை ஏறி நின்றுட்டு தூக்குமா அந்த இடம் கொஞ்சம் இயற்கடியாட்டுக்குது. அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கலப்பை இறங்குது. வேறு இடத்துல யூத்துக்குள்ளே வளைச்சி ஓட்டுருந்தா நேரம் கலப்பை கொஞ்சம் முழுகிற அளவுக்கு போயிருக்கும்டா. மாற்று அங்கே போயிட்டு வந்ததுக்கு யூத்துக்குள்ளேயே வளைச்சி ஓட்டிருந்தாங்கன்னா அருமையாக இருந்திருக்கும். ரீல்ஸ் எடுத்துக்கு இல்லை எடு எனக்காகும். ஓகேன்பா, நம்மளும் போயிட்டு வேலையை பார்ப்போம். இது இன்றைக்கி தான் டெமோ போடுறாங்க. அதிகபட்சம் இன்றைக்கே லான்ச் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். இப்போ நான் 10 மணிக்கு 11 மணிக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 2-3 மணிக்குள்ளே உங்களுக்கு போடுறேன். ஏன்னா காலையில் வீடியோ போடல, அதனால் 2-3 மணிக்குள்ளே இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, சிஆர்டிங்கிறாங்களா அந்த இன்ஜினியர் தான். ஆனால் வந்து இதெல்லாம் வச்சதுன்னா செலவு பயங்கரமாக செலவு இருக்கும். எலி கடிக்கக்கூடாது, எலி தொந்தரவு விடக்கூடாது. அதை வந்து மெயினாக பார்த்துக்கணும் இந்த வண்டியை பொறுத்த வரலாம். 5 கிலோ கிடைக்குமா? 5 கிலோ அதான் எத்த இருக்குதுண்ணா? இல்லை ஏன்னா புதுசாண்ணா? புதுசாக எடுத்துக்காங்க. 52 பத்து போட்டுக்குது. புதுசாக எடுத்துக்காங்க. இதெல்லாம் செகண்ட் ஹேண்டு வந்து 25,000 to 30,000 சொல்லுவாங்கச்சி. அது வந்து எல்லாம் தான் இருக்குன்னா நான் ஒன்று விட்டுட்டேன். 32. நீ கம்முன்னு இருக்கிறதுல எடுக்க வேண்டியதான், விற்க வேண்டியதான். இதே வேலை தான். வேற ஒரு பையனுக்கு வந்து எனக்கு லோடு பிடிக்குது நான் கீரை ப்ரோக்கு எடுத்து கொடுத்தேன். அப்புறம் வீரான்னு ஒரு பையன் எடுத்து போயிட்டான். ஓகேன்பா, அவ்வளோதான். இதோட யாரும் முடித்துக் கொள்கிறார்கள். அவ்வளோதான், எல்லோரும் கிளம்பிட்டாங்க கிட்டத்தட்ட. அவ்வளோதான். இன்னும் 1 மணி நேரம் இருப்பீங்களா? நீங்கள் தான் அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதான். அவ்வளோ உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. காடு ஒத்துழைக்கல. அடுத்தாயிட்டு வரும்போது சின்ன வண்டியோடு வந்து ஆட் போடுறீங்க எங்கள் ஏரியாவில். இந்த சொல்லலாம் ஏனை கட்டிலாம் கொண்டு வராதிங்க. உங்கள் எம்டியே பார்த்தாலும் சரி வீடியோ எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. சின்ன வண்டி ஏரியாவுக்கு என்ன வண்டி போடணுமோ அதை போடுங்க. இப்போ தான்ப்பா ஆஃப் பண்ணுறான். ஐடியில் ஆஃப் பண்ணுறான். நாட்டுக்கு சொல்லிட்டு டெப்த் அந்த இந்த இடம் வளைச்சி ஓட்டும். இப்படி ஓட்டினா இன்னும் மட்டும் ஓட்டி பார்த்தா இப்போ அந்த இடத்துல 4 பேர் ஏறி நின்னா வேணால் வண்டியோட பவரை செக் பண்ணலாம். அவ்வளோதான், நாங்களும் கிளம்புறது தான். கேமரா எவ்வளோன்னு கேட்குறாரு. கேமரா ஜஸ்ட் ஒரு 50,000. உங்களுக்கெல்லாம் இது பெரிய விஷயம் இல்லை. எப்பறம் இப்போ சவாரி வச்சிருக்காரு. சப்பாரி வச்சுக்கிற ஆளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஐஃபோனை தான் காணாங்க. ஐஃபோன்லாம் வீட்டில் இருக்குது. அது வீட்டுக்கு பார்த்துக்க அடிச்செல்லாம் விட்டு தின்னு எத்தனை செல்லு உடைக்கிறது. ஓகேன்பா, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக பாய். இந்த வண்டியில் ஒரு ப்ரெஸ்ஸில் அமைச்சு சொன்னோம்னா ஸ்டேரிங் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா உள்ளே அமுச்சு வச்சுக்கா. இடிச்சிக்கிட்டே இருக்குதா? சரி. ஸ்டேரிங் வேணால் முன்னாடி இறக்கி ஏற்றிக்கலாம். மற்றபடி கிளச்செல்லாம் பார்த்துக்கிட்டா நார்மல் கிளச்சு தான். இந்த பவர் கிளச் இல்லை. சிஆர்டி இன்ஜினு 5 லிட்டர் கேரண்டியாக டீசல் போகும். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திப்போம். பாய்.
உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க. லோடு போல்ட்டு கட்டாயி போட்டு கிடைக்குங்க. லோடு போல்ட்டு பாரு, வீலோட வெயிட்டுகள் போல்ட்டு தான் லோடு போல்ட் ஆடுது. வீலோட வெயிட்டுகள் போட்டு தான் அதோட லோடு போல்ட்டு போட்டுருப்பாங்களா தெரியுது. லோடு போல்ட்டு வாங்கி போச்சு, அவ்வளோ ஆழம் போயிருக்குது.